எனக்கு பசிக்குது என்று கியூட்டாக சொன்ன அனன்யாவை பார்த்த சித்தார்த், கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு கிச்சன் பக்கம் சென்றான். அதை பார்த்து ஆச்சரியமடைந்தாள் அனன்யா. அட, என்ன இவரு எனக்காக சமைச்சு தர கிச்சன் பக்கம் எல்லாம் போறாரு? அப்ப இவருக்கு சமைக்க தெரியுமா? அப்போ அன்னைக்கு சமைக்க தெரிஞ்சும் தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்க போனாரா? இவரை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. இவர் எல்லா விஷயத்திலயும் பக்காவா இருக்காரு. அப்போ சாப்பாட்டு விஷயத்திலயும் பக்காவாதான் இருக்கணும். என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்று மனதிற்குள் நினைத்தவள் சித்தார்த் என்ன சமைத்து கொண்டு வர போகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க, கொஞ்சம் நேரத்தில் அவள் முன்பு நூடுல்ஸ் தயார் செய்து கொண்டு வந்து கொடுத்தான் சித்தார்த். அதை பார்த்த அனன்யா அமைதியாக இருக்க, ஏய், நான் உனக்கு வெறும் பிளெயின் நூடுல்ஸ் தான் பண்ணி கொடுத்திருக்கேன், ஏன் உனக்கு இதை சாப்பிட பிடிக்கலையா என்று கேட்டான். அவன் குரலில் கோபம் தெரிந்தது. அதை கவனித்த அனன்யா அந்த நூடுல்ஸை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தவள், எனக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இல்ல, நீங்க எனக்காக சமைச்சிருக்கீங்களே, அதான் நான் லைட்டா ஷாக் ஆயிட்டேன் என்று சொன்னாள் அனன்யா. சாப்பிட தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் அவள் மனம், இந்த நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இவர மாதிரி ஒரு ஆள் எனக்காக கிச்சன் போய் சமைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா இவர் எனக்காக இத பண்ணியிருக்காரு. இவரை உண்மையாவே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை இவர் முதல்ல சமைச்சு கொடுக்கிற பொண்ணு நான் தானா என்று நினைத்தவள் தொடர்ந்து சாப்பிட்டாள். அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது. அனன்யாதான் மித்ரனை தயார் செய்து கொண்டு இருந்தாள். அவள் நேற்று நடந்த பிரச்சனைக்கு இன்று பிரின்சிபலை பார்த்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைத்தாள். மித்து, அம்மா இனிமே எப்பவும் உன்னை ரெடி பண்ணி விடுறேன், சரி இப்ப ஸ்கூலுக்கு போவோமா என்று கேட்டாள். அதை கேட்ட மித்து சரி என்று சொல்ல அவனை அழைத்துக் கொண்டு அனன்யா டாக்ஸி பிடிக்க செல்ல சித்தார்த் கார் அவர்கள் முன்பு வந்து நின்றது. அதை பார்த்த அனன்யா அதிர்ச்சி அடைந்தாள். சித்தார்த் எப்போதும் இந்த நேரத்திற்கு எல்லாம் ஆபீஸ் சென்று இருப்பான். இன்றுதான் அவன் இவ்வளவு நேரமாகியும் செல்லாமல் இருக்கிறான். அனன்யா அதை பற்றி அவனிடம் கேட்க போக, அவள் பேசுவதற்கு முன்பாகவே சித்தார்த் அவளையும் மித்துவையும் காரில் ஏற சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா ரியாக்ட் செய்வதற்குள் சட்டென்று காருக்குள் சென்ற மித்ரன் சித்தார்த் மடியில் அமர்ந்து கொண்டு, ஐயா அப்பா, இன்னைக்கு நீங்க என்ன கொண்டு விட வரீங்களா? எனக்கு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்று சொன்னான். அதை கேட்ட சித்தார்த் அவனை பார்த்து சிரித்தவன் அவனை அணைத்துக் கொண்டான். ஆனால் இதையெல்லாம் பார்த்த அனன்யாவிற்கு தான் பற்றி கொண்டு வந்தது. அனன்யாவின் முகத்தை வைத்தே அவள் மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும் என்று கண்டுபிடித்தான் சித்தார்த். ஆனாலும் அவன் எதுவும் பேசவில்லை. கார் ஸ்கூல் வாசலை அடைந்தது. அதை பார்த்த அனன்யா மித்ரனை அழைத்துக் கொண்டு சென்றாள். சித்தார்த் காரை விட்டு இறங்கவில்லை. அனன்யா அமைதியாக சென்று கொண்டு இருந்தவள் திடீரென எதிரே வந்த ஆண் மீது மோதினாள். அவள் யார் என்று நிமிர்ந்து பார்க்க அங்கே வேறு யாரும் அல்ல, பிரகாஷ் தான் நின்று கொண்டிருந்தான். ஏய் அனன்யா, அங்கே நில்லு என்று சொன்னான். அதை கேட்டு கடுப்பான அனன்யா, நான் இங்க உன்கிட்ட பேச ஒண்ணு வரல, அதனால ஒழுங்கா இங்கிருந்து போ என்று சொன்னாள். அதை கேட்டதும் பிரகாஷிற்கு கோபம் வந்ததுதான். ஆனால் இன்று அவன் தஷ்மிகாவின் குழந்தைக்காக பேசவும் வந்திருந்தான். அதனால் இழுத்து பிடித்து பொறுமையுடன், இங்க பாரு அனன்யா, நேத்து நடந்ததெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதை நீ இன்னும் பெருசாக்க போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதனால நமக்கு எந்த யூஸும் இல்ல என்று சொன்னான். இங்க பாரு பிரகாஷ், உனக்கு உண்மையா என்ன நடந்திருக்கும்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா நீ உண்மை தெரிஞ்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிற. சரி விடு, அது உன் பிரச்சனை. ஆனா பாதிக்கப்பட்டது ஏன் பையன். நான் இதை நிச்சயம் சும்மா விட மாட்டேன் என்று சொன்னாள் அனன்யா. அனன்யா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எந்த தைரியத்துல எங்க கூட மோத முடியும்னு நினைக்கிற என்று தஷ்மிகா சொன்னாள். அது கேட்ட அனன்யாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அது எப்படி ஒன்னா பிறந்தவங்கன்றத அப்பட்டமா நிரூபிக்கிறீங்க? ஒருத்த மண்டையில களிமண் இருந்தா பரவாயில்ல, எப்படி 2 பேர் மண்டையிலயும் களிமண் இருக்கும்? உங்கள மாதிரி முட்டாள் கூட்டத்துக்கிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்ல. நான் இப்பவே போறேன். நான் நேத்து என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிப்பேன் என்று சொன்னாள் அனன்யா. அவள் அப்படியே செல்ல அதை பார்த்த தஷ்மிகா, என்னடி நாங்க இங்க பேசிருக்கோம், நீ பாட்டுக்கு போற, நில்லு என்று சொன்னவள் அனன்யாவின் கையை பிடித்து இழுத்தாள். ஏய், ஒழுங்கா என் மேல இருந்து கையை எடு என்று சொன்னாள் அனன்யா. ஆனால் அதை கேட்காத தஷ்மிகா அனன்யாவை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாள். அதை கேட்ட அனன்யாவிற்கு கோபம் தலைக்கு ஏற பிரகாஷோ அவளை செல்ல விடாமல் வழிமறித்து நின்று கொண்டு இருந்தான்.
அதை பார்த்த அனன்யா, டேய், நீ இவ்ளோ மட்டமானவன்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. நல்ல வேலை, எனக்கு இப்ப தெரியுதே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்ன மாதிரி ஒரு குப்பைய கல்யாணம் பண்ணி இருந்தா என் வாழ்க்கை நாசமாகி இருக்கும் ச்சே என்று அவனை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பினாள் அனன்யா. அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிரகாஷை கோபம் கொள்ள செய்தது. கோபம் எல்லை மீற அனன்யாவை அடிக்க கையை ஓங்கினான். அதே நேரம் சித்தார்த் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவன் கோபத்தை கட்டுப்படுத்தியபடி தன்னுடைய அசிஸ்டன்டிற்கு கால் செய்து, ஸ்கூல்ல பிரச்சனை நடக்குது, அத உடனே வந்து பிரின்சிபல் சரி பண்ணணும், இல்லனா அவரோட சீட்டை நான் கிழிச்சிடுவேன் என்று சொன்னான் சித்தார்த். அதை கேட்ட அசிஸ்டன்ட் சரி என்று சொல்லிவிட்டு பிரின்சிபலுக்கு கால் செய்து பேசினான். அவர் பேசிய கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்தார் பிரின்சிபல். அவர் வருவதை பார்த்த தர்ஷ்மிகா தன்னுடைய சகோதரனுக்கு சிக்னல் கொடுத்தாள். அதை பார்த்த பிரகாஷ் உஷாரானான். அதே நேரம் முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்ட தர்ஷ்மிகா, பிரின்சிபல் சார், இந்த அனன்யா ரொம்ப கெட்டவ. அவளும் அவளோட பையனும் எனக்கும் என் குழந்தைக்கும் நிறைய தொந்தரவு தராங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணால நமக்கு எப்பவோ பிரச்சனை தான். சோ இவளோட பையனை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று சொன்னாள். எனவே தர்ஷ்மிகாவை முறைத்த பிரின்சிபால், இங்க பாருங்க தர்ஷ்மிகா, உண்மை என்னன்னு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்றதால இங்க எதுவும் உண்மை ஆகிடாது. சோ அதிகம் பேச வேண்டாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்க என்கிட்ட வீடியோ இருக்கு, அத நான் காட்டுறேன். அத பாத்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க என்று சொன்னார் பிரின்சிபல். அதை கேட்ட தர்ஷ்மிகா அவரிடம் எதையும் காட்ட வேண்டாம் என்று சொல்லி கண்ணை காட்டினார். ஆனால் அவரோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய ஐபேடில் இருந்த வீடியோவை அனைவருக்கும் தெரியும்படி காட்டினார். சுற்றியிருந்த சில பெற்றோர்களும் உடனே அங்கே வந்தார்கள். மித்ரனுக்கு அடிபட்ட அன்று நடந்தது அங்கே வீடியோவாக ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்த பெற்றோர்கள் எல்லாம் தர்ஷ்மிகாவை சுட்டிக்காட்டி தங்களுக்குள் பேசிக்கொள்ள அதை பார்த்த தர்ஷ்மிகாவிற்கோ அவமானத்தில் முகம் வெளிர்த்து போனது. அதே நேரம் அனன்யா மீது அவளுக்கு கொலைவெறி உண்டானது. அதே நேரம் அந்த வீடியோவை பார்த்த அனன்யாவிற்கோ தன்னுடைய மகன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறானே என்று மிகவும் கவலையாக இருந்தது. அதை பார்த்தவள், பிரின்சிபல் சார், உங்க கையில ஆதாரம் இருக்கு. என் பையன் தான் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அப்போ இங்க படிக்க வர குழந்தைங்களுக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற பாதுகாப்பா? எனக்கு இப்போ நீங்க விளக்கம் கொடுத்தே ஆகணும் என்று சொன்னாள் அனன்யா. அவள் மிகவும் தெளிவான குரலில் கேட்டாள். அதில் ஆணவமோ தலைகணமோ எதுவும் இல்லை. அதை பார்த்த பிரின்சிபல், அனன்யா மேடம், நீங்க கேக்குறது நியாயம்தான். எங்க ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்துக்கு நாங்க தான் பொறுப்பு. சோ இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் என்று சொன்னவர் தர்ஷ்மிகா பக்கம் திரும்பி, தர்ஷ்மிகா மேடம், உங்க பையன் வேணும்னே அனன்யா மேடமோட பையனை தள்ளி விட்டுருக்கான். இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாத பையன் எங்க ஸ்கூலுக்கு தேவையில்ல. சோ நீங்க உங்க பையனை கூட்டிட்டு கிளம்பலாம் என்று சொன்னார். அதை கேட்ட தர்ஷ்மிகா அதிர்ச்சி அடைந்தாள். இங்க பாருங்க பிரின்சிபல் சார், நீங்க யார் குடும்பத்தை பகைக்கிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி பண்ணா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள். அதே நேரம் நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்த பிரகாஷ், பிரின்சிபல் சார், நீங்க தேவையே இல்லாம எங்க வீட்டு பையனை ஸ்கூலை விட்டு எடுக்கிறீங்க. எனக்கு தெரியும் இவளோட பையன் தான் தப்பு பண்ணிருப்பான். அவசியம் இல்லாம எங்க பையனை வெளியே தள்ளி நீங்களே உங்க தலையில மனவாரி போட்டுக்காதீங்க என்று சொன்னான். இங்க பாருங்க தர்ஷ்மிகான் பிரகாஷ், நான் உங்களுக்கு முன்னாடி தான் அந்த வீடியோவை காமிச்சேன். என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆதாரம் இருக்கும் போது அத கண்டிப்பா என்னால அத பிரேக் பண்ண முடியாது என்று சொன்னார் பிரின்சிபல். அதை கேட்ட தர்ஷ்மிகா அதிர்ச்சியாக அங்கிருந்த பெற்றோர்கள் எல்லாம் அனன்யாவிற்கு ஆதரவாக பேசினார்கள். அங்கிருக்கும் பலருக்கும் தர்ஷ்மிகாவை பிடிக்காது என்பதால் இதையே சாக்காக வைத்து அவளை ஸ்கூலை விட்டு செல்லும்படி சொன்னார்கள். எங்க பசங்க இந்த மாதிரி கெட்ட பசங்க கூட படிச்சா அவங்களுக்கும் கெட்ட பழக்கம் வரும். சோ இந்த பையனை கூட்டிட்டு போங்க என்று சொன்னார்கள். அதை கேட்ட தர்ஷ்மிகா, பிரகாஷ், நீ வா போலாம், இவ வந்தாலே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகனுடன் சென்றாள். அதை பார்த்த பிரகாஷ் அனன்யா அருகில் வந்தவன், இன்னைக்கு நீ எங்களை அவமானப்படுத்தினதா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ, ஆனா நான் உன்னை நிச்சயம் இதுக்காக பழி வாங்குவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அதை கேட்ட அனன்யா அவன் சொன்னதை ஒரு பொருட்டாக கூட எடுக்கவில்லை என்பது போல நின்று கொண்டு இருந்தாள். அவர்கள் செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தாள் அனன்யா. அவளுக்கு நாராயணன் குடும்பத்தினர் தனக்காக என்ன ஆப்பு ரெடி செய்து வைத்திருப்பார்கள் என்று அறிய ஆவலாக இருந்தது. அவளை பார்த்த பிரின்சிபல், அனன்யா மேடம், எங்க ஸ்கூல்ல வந்துதான் உங்க பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு. இந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட அனன்யா ஆச்சரியம் அடைந்தவள்,
அவருக்கு பதில் சொல்ல வர அவளை பார்த்து புன்னகை செய்தவர், அனன்யா, நீங்க உங்க பையனை கிளாஸ்ல விடுங்க. அவன் கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட மித்ரன் கீழே விழுந்ததுக்கான உண்மையான காரணத்தை மறைக்க முயற்சி பண்ண டீச்சரையும் நாங்க வேலையை விட்டு தூக்கிட்டோம். இனி உங்க பையனுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சந்தோஷமான குழந்தைகள் வேகமாக மித்ரன் அருகில் வந்தார்கள். அந்த குழந்தைகள் கூட்டத்தில் பெரும்பாலும் இருந்தது பெண் குழந்தைகள்தான். அதை பார்த்து அனன்யா சிரிக்க, அதிலிருந்த ஒரு பெண் பிள்ளை, எனக்கு முன்னவே தெரியும் மித்து குட் பாய்னு. இப்ப அது ப்ரூவ் ஆகிடுச்சு. இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம் என்று சொன்னாள். அவனிடம் கொஞ்ச நேரம் பேசியவள் நேராக சித்தார்த் காரை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். அவள் காரில் ஏறியதும் மித்ரன் சத்தமாக, அம்மா, அப்பா, பாய் என்று சத்தமாக சொல்லியபடி கையசைத்தான். அதை பார்த்து அங்கிருந்த பெற்றோர் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதுவும் அனன்யா ஏறியது மிகவும் விலை உயர்ந்த கார் என்பதால் அனன்யாவின் கணவன் சாதாரண ஆளாக இருக்க வாய்ப்பில்லை என்பதும் அவர்களுக்கு நன்றாக புரிந்தது. அதே நேரம் காருக்குள் வந்த அனன்யா நினைத்துக் கொண்டாள். அதே நேரம் சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்யும்படி சிக்னல் கொடுத்தான். கார் அனன்யாவின் கம்பெனியில் வந்து நின்றது. அனன்யா சித்தார்த்திற்கு நன்றி சொன்னால்தானே பிரச்சனை வரும் என்று நினைத்துக் கொண்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து சென்றாள். அவள் ட்ரைனிங் ரூமை தாண்டி செல்லும் பொழுது அவளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் சத்யா அங்கே பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த அனன்யா, ஏய் சத்யா, நீ எதுக்கு இங்க வந்த? உன் தங்கச்சி பாவம், அவ தனியா இருப்பால, நீ அவ கூட இருக்க வேண்டாமா என்று கேட்டாள். அவளின் உண்மையான கவலையை நினைத்து மகிழ்ந்த சத்யா, அனன்யா மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஒரு நர்ஸ என் தங்கச்சிய பாத்துக்கிறதுக்காக செட் பண்ணிட்டேன். சோ அவங்க அவளை பாத்துப்பாங்க. இந்த சீரியஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இதுல எந்த சொதப்பலும் நடக்க நான் விட மாட்டேன் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா சத்யாவை நினைத்து பெருமைப்பட்டாள். அனன்யா அவனிடம் பேசிவிட்டு தன்னுடைய கேபினுக்கு சென்றாள். அனன்யாவின் பாதை தெளிவாக இருந்தாலும் அவள் ஓய்வு கொள்ள விரும்பவில்லை. அவள் எதையும் சமாளிக்க நினைத்தாள். எனவே அவள் சோசியல் மீடியா சென்று சத்யாவின் ரசிகர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று பார்க்க நினைத்தாள். சத்யாவின் ரசிகர்கள் சிலர் இன்னும் சத்யா வெப் சீரிஸில் கன்ஃபார்ம் ஆகி விட்டான் என்பதை அறியாமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஏற்கனவே சோசியல் மீடியாவில் பல வதந்திகள் வந்தாலும் அதையெல்லாம் நம்பலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்த அனன்யா மனதிற்குள், இதுதான் சரியான நேரம். சத்யாவோட ரோல் என்னன்னு அபிஷியலா சொல்லிட வேண்டியதுதான். அப்பதான் சத்யா எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருப்பான் என்று நினைத்த அனன்யா டைரக்டருக்கு கால் செய்தாள். அவரும் அனன்யாவின் நம்பரை பார்த்ததும் எடுத்து பேசத் தொடங்கினார். சீரியஸ் பற்றியும் அதில் தாங்கள் செய்ய வேண்டிய வேலை பற்றி இருவரும் பேசினார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, சார், நம்ம சத்யா உங்க சீரியஸ்ல என்ன ரோல் பண்றாருன்னு கொஞ்சம் அபிஷியலா உடனே அப்டேட் பண்ண முடியுமா என்று கேட்டாள் அனன்யா. ஓகே மிஸ் அனன்யா,
நான் நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். நம்ம இப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொன்ன டைரக்டர் போனை கட் செய்தார். கொஞ்ச நேரத்தில் அனன்யா போனை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் சத்யாவை பற்றி புகழ்ந்து பேசி சில வார்த்தைகள் போட்டு சத்யா அந்த சீரீஸில் நடிக்கப் போவதை உறுதி செய்தார். அதை பார்த்த அனன்யா உடனே சத்யாவின் அக்கவுண்ட் மூலம் சென்று அவருக்கு நன்றி சொன்னாள். அவ்வளவுதான். மீண்டும் இன்டர்நெட் முழுக்க சத்யாவின் பேச்சுதான். சத்யாவின் ரசிகர்கள் அந்த செய்தியை கொண்டாடி தீர்த்தார்கள். அதனால் அவள் சில ரசிகர்களுக்கு ரிப்ளை செய்தாள். அதை பார்த்த ரசிகர்கள் சத்யாவிடமிருந்து ரிப்ளை வந்ததாக நினைத்து மகிழ்ச்சியாக அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனைவருக்கும் ஷேர் செய்தார்கள். இவர்கள் அழைப்பறை எல்லாம் பார்த்து சிரித்த அனன்யா பிறகு அமைதியாக சோசியல் மீடியாவில் இருந்து வெளியே வந்து தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அவள் தன்னுடைய வேலையை ஓரளவுக்கு முடிக்கும் பொழுதே மதியம் நேரம் ஆகி இருந்தது. அவளுக்கு பசி எடுக்க தொடங்கியது. எனவே சத்யாவுடன் சேர்ந்து சாப்பிடலாம் என்று நினைத்தவள் அங்கிருந்து எழுந்து வெளியே வர அவள் கேபின் நோக்கி வந்தவனை பார்த்து அவள் முகம் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அனன்யாவை இந்த அளவுக்கு கடுப்பேற்ற அந்த ஆபீஸில் இருப்பது வேறு யாரும் இல்லை, டேவிட் தான். அவனை பார்த்ததும் அனன்யா முகத்தை திருப்பிக் கொள்ள டேவிடோ அனன்யாவை கண்ணால் எரித்துக் கொண்டு இருந்தான். அனன்யா அவனை கண்டுகொள்ளாமல் அமைதியாக லிப்ட் அருகில் சென்றாள். ஆனால் டேவிட் அவளை விடுவதாக இல்லை. நேராக அவள் பின் சென்றவன், என்ன மிஸ் அனன்யா, வர வர நீங்க ரொம்ப வித்தியாசமா தெரியுறீங்க. உங்க நட கூட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. என்ன எடுத்த காரியெல்லாம் வெற்றியில முடியுதுன்ற சந்தோஷமா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அவனை பார்த்த அனன்யா, என்ன மிஸ்டர் டேவிட், உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்ல போல, சும்மா என் விஷயத்திலேயே மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். அவள் அப்படி சொன்னதும் டேவிடிற்கு கோபம் வந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாதவன், மிஸ் அனன்யா, நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம், தப்பில்ல. ஆனா நீங்க அவனை எடுத்த கொஞ்ச நாள்லயே அவனுக்கு இவ்ளோ growth வந்திருக்கு அப்படின்னா நிச்சயம் அவனுக்குள்ள இருக்கிற பயங்கர திறமைய தாண்டி உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலான விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். சொல்லுங்க மிஸ் அனன்யா, சத்யாவோட இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று கேட்டான் டேவிட். என் வேலையை நான் எப்படி சரியா செய்யறேன்னு கேட்டீங்கல்ல, ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். கொடுத்த காசுக்கு உழைச்சி ஈடு கட்டணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா மிஸ்டர் டேவிட் என்று கேட்டாள் அனன்யா. அவள் அப்படி கேட்டதும் டேவிட் கோபத்தில் அவளை ஏதாவது செய்யலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் இன்னும் சில தினத்தில் கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயி எல்லாம் சந்திக்கும் மீட்டிங் மற்றும் பார்ட்டி நடப்பதால் அதில் அவளை கவனித்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான். ஒரு நொடி தன்னுடைய கோபத்தை மட்டுப்படுத்தியவன், மிஸ் அனன்யா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கம்பெனியில உள்ள ஸ்டாஃபுக்கு எல்லாம் மீட்டிங் இருக்கு. சோ அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடுங்க என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா, என்ன புதுசா மீட்டிங்னு சொல்றீங்க, இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே என்று சொன்னாள் அனன்யா. அட, உங்களை மாதிரி பிஸியான ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் பார்ட்டி எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? சரி பரவாயில்ல விடுங்க மேடம், இப்ப நான் சொல்லிட்டேன்ல, அந்த மீட்டிங்க்கு மறக்காம வாங்க. அந்த மீட்டிங்க்கு பெரிய பாஸ் கூட வருவாரு, சோ மிஸ் பண்ணிடாதீங்க என்று சொன்னான் டேவிட். அதை கேட்ட அனன்யா அவன் பொய் சொல்கிறான் என்று நினைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றாள். ஒரு வழியாக சத்யாவுடன் சாப்பிட அமர்ந்தவள் டேவிட் சொன்னது போல மீட்டிங் மற்றும் பார்ட்டி ஏதேனும் நடக்குமா என்று கேட்டாள். ஆமா அனன்யா மேடம், அப்படியெல்லாம் வருஷத்துல சில நாள் பார்ட்டி வைப்பாங்க. ஆனா நான் இது வரைக்கும் போனதில்ல, சோ நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லல என்று சொன்னான் சத்யா. இந்த வருஷம் நம்ம பார்ட்டிக்கு போகலாம் பாரு, நீதான் அங்க ரொம்ப ஃபேமஸா இருப்ப என்று சொன்னாள் அனன்யா. அதை கேட்ட சத்யா லேசாக சிரித்தான். அப்பொழுதுதான் அனன்யாவிற்கு பார்ட்டி என்றால் அதற்காக டிரெஸ் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை நினைத்தவள், அச்சோ என்கிட்ட பார்ட்டிக்கு போட டிரெஸ் இல்லையே என்று சொன்னாள். அதை கேட்ட சத்யா, அப்ப சிஸ்டர் என்ன பண்ண போறீங்க என்று கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நாளைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிப்பேன். என்ன காசு வேஸ்ட் ஆகும், அதுதான் கவலையா இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்ட சத்யாவும் தலையசைத்தான். அன்றைய நாள் வேலை சீக்கிரம் முடிந்ததால் அனன்யா மித்துவை கூப்பிட சென்றாள். மித்துவும் சந்தோஷமாக அனன்யாவை வரவேற்றான். அவன் முகத்தை பார்க்கும் பொழுதே அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று அனன்யாவிற்கு புரிந்தது. அவள் மித்துவின் அருகில் சென்று அவனை அழைத்துக் கொண்டு திரும்ப அவள் முகம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.